ஹீரோட ஃப்ரெண்டுக்கு அப்படி புத்துணர்ச்சி வந்து புது பவர் கிடைச்சிரும். அவனும் பாப்பான் பாருங்க, என்னடா எனக்கு ஏதோ புது பவர் கிடைச்ச மாதிரி இருக்கு, செம பூஸ்ட் கிடைச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு புடிக்கிட்டு ஓடுவான் பாருங்க. அதை பார்த்துட்டு அந்த டீமுக்காரனுங்க என்னடா இது இவன் இவ்வளவு வேகமா ஓடுறான், புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு எவன்டா கனவு கண்டான் அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா. மேல நம்ம பிடி வாத்தியார் ஜன்னல் நின்று பார்த்துக்கிட்டே இருப்பாரு, அப்படி முறைச்சு பாப்பாரு பாருங்க. அப்படி அங்க கட் பண்ணி நம்ம பிடி வாத்தியார் கடையில மப்ப போட்டு புலம்பிட்டு இருப்பாரா, என்னடா இது 3 வேளை சோத்துக்காக அந்த ஸ்கூல்ல சேர்த்து இப்ப நானே அந்த எறும்புகளுக்கெல்லாம் இறையாயிர போலையே, அத்தா தட்டி எறும்பாச்சேடா அது அவ்வளோ பயங்கரமா இருக்கு. ஏன்டா என்கிட்ட சரசம் பண்றதுக்குனே உங்க ஆத்தாப்பெல்லாம் இதெல்லாம் பெத்துட்டு இருப்பாங்களா, ஏன்டா எனக்குன்னே வரீங்க, மூத்திர சத்துல வச்சு 11 பேர் மிதி மிதி மீச்சா கூட தாங்கிடலாமே, அதை ஒரு எறும்பு ஒரு கடி கடிச்சாலே நான் சோழி பிடிச்சிருவேன் ஐயா, எவ்வளவு பெரிய வம்புல வந்து மாட்டிக்கிட்டு அவ்வளோ பெரிய ஆண்டு மாஸ்டரா இருக்கேடா அது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்க பின்னாடி நம்ம சவுல் இருப்பாரு பாருங்க, என்னது ஆண்டு மாஸ்டரா என்னடா சொல்ற அப்படின்னு எந்திப்பாரு பாருங்க. அதை பார்த்துட்டு நம்ம பிடி வாத்தியார் சமாளிப்பாரு பாருங்க, என்னையா சொல்றீங்க, நானே பிடி மாஸ்டர் சொல்லிட்டு இருந்தேன் ஐயா, நீங்க ஏதோ சொல்லிட்டு இருக்கீங்க ஆட்டு மாஸ்டர் கீண்டு மாஸ்டர்னு, மப்புல வளராதீங்க ஐயா போகையா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடி வாத்தியார் அப்படி எஸ்கேப் ஆயிடுவாரா. நம்ம சவுல உஷாராயிருவாரு, இல்ல இல்ல இவன் அந்த ஆண்ட் மாஸ்டர் தான் சொன்னான், இவனுக்கு அது தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒன்று இருக்குது, இவன் பிடி வாத்தியார் தான் சொன்னா இவனை ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சவுலு அந்த பிடி வாத்தியாரை ஃபாலோ பண்ண கிளம்பி போயிருவாரு. அடுத்து நம்ம பிடி வாத்தியார் இருக்காரு பாருங்க, ஜன்னல்ல நின்று நம்ம ஹீரோவையே குறு குறு குருன்னு பார்த்துட்டு இருப்பாரா. நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு என்ன இவன் வர வர ஓப்பனா நம்மளை குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான், என்னாச்சு இவனுக்கு அப்படி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. டக்குன்னு பெல்லியன் உள்ள இருந்து வரான் பாருங்க, அரசே இவன் ரொம்ப கிறுக்கு பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருக்கான், நம்ம என்ன செய்யலாம், இவனோட மெமரி எபிலிட்டி எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுறலாம், இல்லைன்னா கிறுக்க மாதிரி உங்க பின்னாடியே சுத்திட்டு இருப்பான் அப்படின்னு நம்ம பெல்லியன் சொல்ல. நம்ம ஹீரோவோ இல்ல இல்ல வேண்டாம், என்னோட சக்தினால இங்க என்ன நடக்குதுன்னு நான் கொஞ்சம் கவனிக்கணும், இதை கொஞ்ச நாள் விட்டு தள்ளுவோம், என்ன நடக்குதுன்னு தான் பாப்போமே அப்படி நம்ம ஹீரோ சொல்லுவான் பாருங்க. அடுத்து நம்ம சவுல் அந்த பிடி வாத்தியாரை ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கூல் வரைக்கும் வரா, வந்துட்டு யோசிக்கிட்டே இருப்பாரு பாருங்க, அந்த அக்யூஸ்டுக்கு மான்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கும் இந்த பிடி வாத்தியாருக்கு இந்த மான்ஸ் எல்லாம் தெரிஞ்சதுக்கும் என்ன சம்பந்தம், ரெண்டுமே சம்பந்தம் இல்லாம வேற வேறமா இருக்குது, என்ன நடந்திருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிடி வாத்தியாரை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருப்பாரு இல்லையா. நம்ம பிடி வாத்தியார் அந்த ஜன்னல் இருந்துட்டு நம்ம ஹீரோவையே முறைச்சு பார்த்துட்டே இருப்பாரு பாத்தீங்களா. அதை நம்ம சவுல் பார்த்துட்டு இந்த ஸ்டூடெண்ட்டுக்கும் அந்த மாஸ்டருக்கும் எது சம்பந்தம் இருக்குமா, எதுக்காக அந்த பிடி வாத்தியார் இவனையே முறைச்சு பார்த்துட்டு இருக்காரு, நம்ம ஒருவேளை அவன்கிட்ட போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல யோசிச்சு பாப்பாரு பாருங்க. ஹாய் ஸ்டூடெண்ட், நான் தான் சவுல், நீ அந்த எறும்பு மாஸ்டர் மாதிரி இருக்கும் அதை பாத்திருக்கியா, டிங்கு டிங்கு டிங்குன்னு மனுஷங்க மாதிரி நடந்து போவோம் 2 காலில், அது பார்க்கறதுக்கே ரொம்ப பெருசா இருக்கும், சொல்லு சொல்லு பாத்திருக்கியா அப்படின்னு நம்ம சவுல் விசாரிக்கிற மாதிரி யோசிச்சு பார்த்துட்டு சொல்லுவார் பாருங்க. சாச்சா இப்படியா போய் ஒரு பையன்ட்ட போய் ஆண்ட் மாஸ்டரை பத்தியா அதை பத்தியான்னு சம்பந்தம் இல்லாம கேள்வி கேட்கறது, அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான், இப்படிலாம் கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு நம்ம சவுல் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு பின்னாடி சேடா மாதிரி வரும் பாருங்க ஒண்ணு. அதை பார்த்துட்டு என்னடா அது ஏதோ மாதிரி இருக்குதே, என்ன இலவிடாது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு பாருங்க. அந்த சேடை அப்படி ஸ்கூலுக்குள்ள வந்து மரத்தை தாண்டி போயிட்டு இருக்குமா. அங்க நம்ம ஹீரோ ஸ்டைலா பேனா சுத்திட்டு கெத்தா நடந்து போவார் பாருங்க.